அது என்னன்னா ஒரு அன்பில் சொல்கிறது. இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது போகிறோம், 4 நாள் இருந்துட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நான் படுத்துடக்கூடாது. நான் என்ன செய்யணும், ரொம்ப நன்றி, அடுத்த பஸ்ஸு போயிட்டேன், அப்படியா வாங்க போவோம் அப்படின்னு ஏற்றி விட அவர் வரணும் கூட. அவர் 1 மணிங்கிறது அன்பில் சொல்கிறாரு. நான் 1 மணி நேரம்னா எடுத்துக்கிற மாட்டேன். அது 1 மணி நேரம் ஆனால் எனக்கு தெரியும், பார்த்துக்கலாம். ஏன்னா வகுப்பில் நான் பார்த்துருக்கேன், பல பேர் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான் பையன். சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பான், ஓடுதா ஓடல எவரே உட்காந்துருக்காரு. ஒருத்தர் 2 மணி நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்த்துருக்கான், இவர் வந்தது எப்போ மார்ச்சா ஏப்ரலா அப்படின்னு பார்த்துருக்கான். அப்படிலாம் நமக்கு சில நேரங்களில் சிரமம் ஏற்படும். அந்த மாதிரி இல்லாமல் அன்றளந்த மலர்களைப் போல அமர்ந்திருக்கக்கூடிய வாசக பெருமக்களுடைய இந்த அருமையான திருவுள்ளங்களுக்கு என் அன்பு பாராட்டை சொல்லி 110 ஸ்டால் இங்கே போட்டிருக்காங்க. அத்தனையும் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லா துறையை சார்ந்த பெருமக்களும் இங்கே இருக்காங்க, அரசு அதிகாரிகள் முழுவதும் இருக்காங்க. இந்த அருமையான சூழலில் ஒரே நேரத்தில் இத்தனை புத்தகங்களை நாம் படிப்பதற்கான வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வழங்கி, இன்றைக்கி நான் பயச எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, கல்வி அழகே அழகு. அழகு அப்படின்னால என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இருக்க ஒரு குழந்தைகிட்ட அழகுன்னா என்னன்னா அதுக்கு ஏதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் தான் புரியும். சாமிங்காக இருக்குது, செம அப்படி சொல்லணுமா, பியூட்டி ஏதாவது சொல்லலாம். சான்ஸே இல்லை இது வேறு சொல்கிறாங்க. சான்ஸே இல்லைன்னா சும்மா உட்காந்துட்டு பாருங்கன்னு நினைக்கக்கூடாது. சான்ஸே இல்லைன்னா பிரமாதம்னு அர்த்தமா. அது என்ன ஆகி போச்சு, ஒரு காலத்தில் நல்ல வார்த்தையெல்லாம் கால மாற்றத்தில் மாறி போச்சு. உதாரணமாக நாற்றம்ங்கிற சொல்லுக்கு பேர் வாசனை, தெரியுமா உங்களுக்கு? நாற்றம்ங்கிற சொல்லு இன்றைக்கி அது பொருளே வேற ஆகி போச்சு. நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் அப்படின்னு ஆண்டாள் சொல்லுவா. வாசனை பொருந்திய மலர் மாலைகளை அணிந்திருப்பவன்னு பொருள் மாறி போச்சு. அதே மாதிரி பேசுனா, நல்லா பேசினா எப்படி சொல்லுவோம், அந்த பேச்சுக்கு எத்தனை இணையான சொல்கிறது தெரியுங்களா? பேசினான், ஒரு சீக்கிரம் போடுங்களேன். கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவின்றான், கலறினான், அரைந்தான், புகன்றான். 44 சொல் இருக்கான் தமிழில். பேசினான்கிற ஒரு சொல்லுக்கு 44 சொல் இருக்கான். யார் சொல்கிறா அப்படின்னா, மொழிஞாயிறு தேவனைய பாவாணர் அவர்கள் சொல்கிறார். அவருடைய புத்தகங்கள் இருக்குது, மறக்காம வாங்கிட்டு போங்க. குறிப்பாக திருக்குறளுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய உரை மிக அற்புதமாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், படிக்கிற வர்றப்ப இத்தனை சொல்கிறதுக்கு பேசினானுக்கு இணையா. ஆனால் இதெல்லாம் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோமா? பேசினான், கூறினான், செப்பினான், அதெல்லாம் பயன்படுத்துறதில்ல. அவர் எப்படியா பேசினார்னு கேட்டால், பேசினானா கொத்துனா மொதல் வார்த்தை, நடுவர் பிராண்டுனா, வரவேற்பாளர் செதுக்குனா, நல்லா பேசினா பின்னிட்டான், மோசமாக பேசினா கொன்னுட்டான். இப்போ பாருங்கள், இதில் ஏதாவது வந்துச்சா? பேசினான், கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவின்றான், கலறினான், அரைந்தான், புகழ்ந்தான், எதுவும் இல்லை. புகழ்றான் எதுவும் இல்லை. என்ன இருக்குது? கொத்தினான், செதுக்கினான், சீவினான், சொதப்பினான், பின்னிட்டான், கொன்னுட்டான். கால மாற்றத்தில் இப்படி ஆகி போச்சே. சொற்கள் எவ்வளோ அருமையான விஷயத்தை கொண்டது. எனக்கு என்ன தலைப்புன்னு கேட்பாங்க, நான் ஒவ்வொன்றா யோசிச்சுக்கிட்டே வருவேன். அப்படி வர்றபோது எனக்கு பிடிச்ச நூல், எங்கள் அப்பா எனக்கு தந்த சீதனம் என்னன்னு கேட்டால், நாலடியாருங்கிற நூலை நீ எப்பவும் படிக்கணும் அப்படிம்பார். நாலடியார் யாருன்னு சொல்லிடுறேன். இப்போ திருவள்ளுவர்னா ஒருத்தர், நாலடியார்னா நீங்கள் என்ன நினச்சிருப்பா, 4 பேர் சேர்ந்து எழுதுறான்னு நினைக்கப்படாது. அதுக்கு ஏன் நாலடியார்னு பேர் தெரியுமா? 4 அடிகளை உடையதால் அது 4 அடி. அதை எழுதினவர்கள் யாருன்னு கேட்டால் சமண முனிவர்கள். சமண முனிவர்கள் யாருன்னு கேட்டால், நமக்கு கல்வியின் மீது ஆர்வம் வருவதற்கு காரணமாக இருந்த நம் தமிழறிஞர்களைப் போல, தமிழ் படைப்பாளிகளைப் போல அவர்களும் ஒரு காரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் சமணர்கள் பௌத்தர்கள் வரலன்னா பள்ளிங்கிற சொல்ல நமக்கு இருந்திருக்காதுங்க. சமண பள்ளி, பௌத்த பள்ளி, சங்கம்ங்கிற சொல்ல அவங்க தான் கொடுத்தது. புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. சங்கம்ங்கிற சொல்லு கூட்டமைப்புன்னு அர்த்தம். தமிழ் சங்கங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்குறோம். இந்த சமண முனிவர்கள் எழுதின அந்த நூல் தான் நாலடியார். இது 400 பாட்டு.
11 கீழ்கிழக்கு நூல்களில் வரக்கூடிய பாட்டு இது. இதில் வரக்கூடிய ஒரு பாட்டினுடைய ஈற்றடியை மாத்திரம்தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். கடைசி அடி கல்வி அழகே அழகு இதுதான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நிற்கிறாங்க, இடம் இருந்தால் கூட உட்காரலாம். அது ஏன் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா பேசுனா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பக்கத்தால் நேர்ந்து விட்டு போவாங்க. நீங்கள் இருந்து கேட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்குது. அப்புறம் நாங்கள் என்ன வேலையை தாளா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்? எல்லாம் கேட்கலாங்க, இருந்து கேட்கணும், அதான் முக்கியம். நின்று கேட்பவர்களுக்கு இடம் இருந்தால் உட்காந்துக்குங்க, தப்பு இல்லை. இந்த நாலடியாரில் வரக்கூடிய நாலடியார் எப்படி நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னால், வடநாட்டில் பஞ்சம் ஏற்பட்டப்ப சமண முனிவர்கள் தங்களுடைய மதம் பரப்பை இங்கே வந்தாங்க. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, ஆங்கிலேயர்கள் மதம் பரப்பை இங்கே வந்தார்கள், சமணர்கள் வந்தார்கள், பௌத்தர்கள் வந்தார்கள். வந்து பாண்டி நாட்டில் சமணர்கள் அதிகமாக தங்கியிருந்தாங்க. குறிப்பிட்ட காலத்தில் அவங்களாம் விடைபெற வேண்டிய சூழல் வந்தது. அப்போ நாங்கள்லாம் போகிறோன்னு பாண்டிய மன்னனுக்கு அவங்கள பிரிய விருப்பம் இல்லை, இருங்கன்னு சொன்னான். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஒன்றும் சொல்லாமல் ஆளுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அந்த கோபத்தில் அந்த பாட்டெல்லாம் எடுத்து அரசன் ஆகத்தில் எறிஞ்சிட்டானா வைகையில். அதில் மீறி வந்த ஏடுகள் தான் 400 பாடல்களாக துவக்கப்பட்டன. அதுதான் நாலடியார் அப்படிங்கிற நூல் அப்படின்னு நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். இந்த நாலடியாரே எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், கட்டாயம் நீ படித்து வச்சுக்கோ, உன் வாழ்க்கையினுடைய சொத்து அப்படிம்பார். ஏன் தெரியுங்களா? இந்த பாட்டிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். எது அழகுன்னு கேட்டால் அப்போ சொன்னார்ல, ஒரு பெண்ணுக்கு எத்தனை அழகு, கண் அழகு எல்லாம் சொன்னார்ல. ஆனால் நாலடியார் சமணமுனிவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு. இதான் முடிஞ்சு போச்சு, கல்வி அழகே அழகு. இதில் முதல்ல சொன்ன வரையிலாம் ஒன்றும் புரியலையே, புரியாது. அப்போ தான் அது செய்யுள்னு தெரியும். ஒரு காலத்தில் செய்யுள்ள தான் பூரா எழுதணும். கல்வெட்டா செய்யுள் தான், கடிதமா செய்யுள் தான், காதலா செய்யுள் தான், எல்லாம் செய்யுள். உரைநடை வந்த பிறகு தான் நமக்கு புரிஞ்சது. கருகருன்னு இருக்க கூந்தல் அழகு இல்லையா, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும். இந்த பாட்டை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். வகுப்பில் ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு கேட்குது, என்ன தெரியுமா, மஞ்சள் அழகுன்னு சொல்கிறீங்களே, ஆம்பளை மஞ்சள் பூசுவானா? இந்த கேள்வி என்ன சொல்கிறீங்க? ஏன் மஞ்சள் அழகுன்னு சொன்னாங்க? எனக்கே அதிர்ச்சி ஆகி போச்சு. ஏன்னா இது நம்ம சிலபஸில் இல்லை. எப்போவுமே இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா திடுக்கிட்டுருவோம் நம்ம. அதுக்கு பல வாத்தியார்கள் பல வழிகள் வச்சுருப்பாங்க. தெரியாத கேள்வியை கேட்டால், ஓ நம்பர் என்ன எந்திரி அப்படிப்பாங்க. அவன் நான் இல்லை சார் இவன் தான் அப்படிப்பான். உட்காரு, பேசாமல் உட்காரு. இன்னும் சில வாத்தியாருக்கு சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுவாங்க. நான் தானே உன்னை சேர்த்து விட்டேன், அந்த நன்றி கூட உனக்கு கிடையாதா? அவன் என்ன கேட்டுக்கிட்டான், ஒரு சந்தேகம் தான் கேட்டான். இன்னொரு வாத்தியார் இருந்தார். அவர் எப்படின்னா, அவருக்கு பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல மாட்டார். அந்த கேள்வி கேட்டவனை பாராட்டி விட்டுருவார். அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி. இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினச்சேனப்பா. குட் கொஸ்டின், உட்காரு. உட்காந்து அவன் கேட்பான் பக்கத்தால், ஏன்டா பதிலே சொல்லாட்டி போகிறான்டா, நல்ல மனுஷன். ஆனால் தினம் செய்ய முடியாது. இப்படியே குட் கொஸ்டின் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பேர் வச்சு விட்ருவாங்க. இந்த குட் கொஸ்டின் போது பாரு அப்படின்னு சொல்லி. மஞ்சள் அழகுங்கிற வார்த்தையை சொன்ன உடனே, மஞ்சள் ஆண்கள் பூசுவாங்களான்னு அந்த பொண்ணு கேட்ட உடனே திடுக்கிட்டு போனேன் நான். அப்புறம் தான் எங்கள் பேராசிரியர்கிட்ட போய் கேட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நானும் பேராசிரியர் தான். எனக்கு சந்தேகம் வந்தால், எனக்கு தெரியாத செய்தி உலகத்தில் இல்லை என்று நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன். நான் யார்த்தையாவது அதுக்கு அந்த பதிலை தேடி அலைவேன். தோ பரமசிவன் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தோப்பா கேள்விப்பட்டிருக்கே இல்லை? அவரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலாம் தெரியுமா? 1986 98 வரைக்கும் தியாகராஜ காலேஜில் வேலை பார்த்தார் அவர். அவரோட நான் வேலை பார்த்தேன். நான் நேரடியாக ஸ்டூடெண்ட் இல்லை, வேலை தான் பார்த்தேன். ஆனால் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம். அன்பே சிவம் படத்தில் மாதிரி மாறி மாறி பேசுவோம். அவருக்கு கடவுள் நம்பிக்கைலாம் ஒன்றும் கிடையாது. நான் எந்த கோயிலை பார்த்தாலும் உள்ளே போயிடுவேன். அதை பற்றி எங்களுக்குள்ள கவலை கிடையாது. என்னை கும்பிடாதுன்னு சொன்னதில்லை, ஏன் கும்பிட்டேன்னு கேட்டதில்லை. ஒரு நான் மதுரையில்
ஒரு ரோட்டோரத்து முருகன் கோயிலுக்குள்ளே நான் போனேன். அவர் வெளியே இருந்து சீரடி குடிச்சிட்டு இருந்தார். சாமி கும்பிட்டு வெளியே வந்தேன். சாமி பார்த்தீங்களான்னு கேட்டார். பார்த்தேன். முருகன் தானே அப்படின்னாரு. ஆமாம். அது கீழே ஒரு கல்வெட்டு இருந்துச்சு, படிச்சிங்களா அப்படின்னாரு. இல்லையே படிக்கலையே. அந்த முருகனுடைய இடுப்பில் ஒரு குருவால் இருந்திருக்குமே, அது நாயக்கர் காலத்து வாழ், பாண்டியர் காலத்தில் குருவாள் கிடையாது. அதனால் இந்த முருகன் 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்திருக்கணும். இதெல்லாம் பார்த்தா நான் எப்படிங்க சாமி விடுவேன் அப்படின்னு கேட்டேன். கேட்டுட்டு நான் விடலை. அப்போ நீங்கள் என்ன கடவுள் இல்லைங்கிறீங்களா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒன்று அந்த சிகரெட்டை ஒரு இழுத்துட்டு, இல்லைன்னு சொல்ல தம்பி, இருந்தால் நல்லது தானே அப்படின்னார். எங்கேயா கேட்ட மாதிரி இருக்கா? இதைத்தான் என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள்ட்ட நான் சொல்ல, அதை அசின்ட்ட அவர் சொல்ல, உலகமே வியந்து பார்த்ததா, அசினே கேட்குறாங்கன்னா இது அற்புதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இந்த படம் பார்த்து வர்றப்போ ஒரு டிரைவர் என்கிட்ட கேட்டார், அவர் என்ன சார் சொல்கிறாரு கமல் சார், இருக்குங்கிறாரா இல்லைங்கிறாரா? இருந்தால் நல்லதானங்கிறாரு, இருக்குங்கிறாரா இல்லைங்கிறாரா? எனக்கே என்ன சொல்கிறேன்னு தெரில. அப்புறம் நான் சொன்னேன், ஒன்றுமில்ல, நீங்கள் என்கிட்ட ஒரு 100 ரூபா கேட்குறீங்கன்னு வைங்க, இருந்தால் தரமாட்டேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை என்ன அர்த்தம்? அது அவ்வளோதான். இப்போ பாருங்க, அந்த சொன்ன முறை இருக்குல்ல, தான் அவர் பரமசிவன். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மஞ்சள் அழகும் அழகல்லன்னு போட்டிருக்கே சரியா, அது என்ன அர்த்தம்? அப்போ அவர் சொன்னார், சமணத்தில் பௌத்த துறவிகளும் இருந்தார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சமணத்தில் சமணத் துறவிகளும் இருந்தார்கள், பௌத்தத்தில் பௌத்த துறவிகளும் இருந்தார்கள். பிக்கினிமார்கள் அவர்களுக்கு பேர். சமணத்திலும் பெண்கள் இருந்தார்கள், பௌத்தத்திலும் இருந்தார்கள். அதனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள், மஞ்சள் பூசுவது அழகல்ல, சுருண்ட கூந்தல் அழகல்ல, கண் அழகல்ல, கல்வி அழகை அழகு என்பதை ஆணுக்கும் பெண்ணுக்குமாக பொதுவாக சொல்வதற்கு வைத்திருக்கிறார்கள். போன வாரம் இந்நேரம் நான் காசியில் இருக்கேன். காசி போயிருந்தேன். அங்கே போய் எல்லா இடமும் பார்த்துட்டு சாரநாத்துக்கு போயிட்டு வந்தேன். சாரநாத் எதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் அசோகருடைய இந்த சின்னம் இருக்குது, 4 சிங்கம் இருக்கு இல்லையா, இந்திய அரசாங்கத்தினுடைய சின்னம் அங்கே இருக்குது. இந்த சூபி இருக்குது, சாரநாத்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய அந்த சூபியினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? நான் போயிருந்தப்போ சீனாவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, இந்தோனேஷியாவிலேருந்து, தாய்லாந்துலேருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துங்க அந்த புல்தட்டில் உட்கார்ந்து இப்படி பார்த்து தவம் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால், புத்தர் ஞானம் பெற்ற பிறகு முதலில் சொற்பொழிவாற்றிய இடம் அந்த சாரநாத் தானா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? ஒரு சொற்பொழிவாளனாகிய நான் அந்த இடத்த போன உடனே தொட்டு கும்பிட்டேன். ஞானம் பெறுவது சாதாரணம் அல்ல. எல்லாம் வந்துருமா சொல்லுங்க பார்ப்போம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. யார் சொல்கிறா? ஔவையார். எல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா ஒன்று சொல்லிச்சு கடைசியாக, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்கள, ஏன் புத்தகத்திலால பேசுகிறதுல சிறப்பு தெரியுங்களா? நீங்கள் அத்தனை பேரும் புத்தகத்தை படித்தவர்கள், படிக்க விருப்பமுள்ளவர்கள், கேட்க விருப்பமுள்ளவர்கள். இங்கே பேச வாய்ப்பு கிடைக்கணுங்க. கல்யாண வீடுகளில் பேச கூப்பிடுவாங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி. யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. அதில் நாங்கள் பேசணும். திருச்சிக்கு ஒரு முறை போயிருந்தேன். 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளை. 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இன்னொரு வீட்டில் கூப்பிட வந்துட்டாங்க. நான் சொன்னேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. அவன் கேட்க மாட்டேன்ட்டான். வாங்கன்னு கூப்பிட்டு போய் அதே தான் நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. இங்கேயாவது போடியம் இருக்குது. ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து, பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. ஓரமான இல்லை, இங்கிட்டு போ அங்கிட்டு போ. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை. ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக. அந்த கூட்டத்தில் ஒரு கிளவி வந்து என்னை கூப்பிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு.
அது எவ்வளவு நல்ல கிளவி பார்த்தீங்களா? தனியாக பேசுகிறவன் இங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன்ன, ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் உட்காந்து பேச மாட்டேன்? என்ன சொல்கிறேன், ஞானத்தை பெறுவது என்பது சாதாரணமல்ல. இதுக்காக நம்ம காட்டுக்கெல்லாம் போக வேண்டாங்க, ரசிக்க தெரிஞ்சாலே சிறப்பு. சில பேர்கிட்ட ஒரு நகைச்சுவை சொல்கிறோம்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் அப்படிப்பாங்க, நமக்கு உயிரே போயிடும். அப்புறம்னா என்ன அர்த்தம்? நான் என்ன அலாவுதீன் அற்புத விளக்க கதையாக சொல்கிறேன், இது ஜோக்கியா? ஐயோ முதலே சொல்ல வேண்டியது தம்பி, இன்னும் அதில் வைப்பாங்க. அப்போ ஒன்றை அறிந்து கொள்வதற்கான தன்மையை நாம் வளர்த்து கொள்ளுகின்ற இடம் எது? புத்தகங்கள் இருக்கின்ற இடம்தான் அதை நமக்கு காட்டுகின்றன. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு புத்தகத்தை படிக்கிறப்பயே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்தி நம்ம கடவுளுக்குள்ளே வரணுங்க. சரி, இன்னொன்று சொல்கிறேன். வகுப்பில் பாடம் எடுக்கிறப்ப சொன்னேன்ல, அந்த மஞ்சள் அழகு கேட்ட மாதிரியே ஒரு பொண்ணு இன்னொரு கேள்வி கேட்டுச்சான்ட்ட. வகுப்பில் நுழையிறேன், செகண்ட் எம்ஏ கிளாஸு. அந்த பொண்ணு எழுந்திரிச்சு கேள்வி கேட்குது, யா ஒரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, இன்னும் பாடமே ஆரம்பிக்கலையாம்மா, ஏன் சந்தேகம்? இல்லை, ஒரு சந்தேகம். என்ன, நம்மளும் காலில் தான் நடக்கிறோம், ஆடு மாடுகளும் காலில் தான் நடக்குது, அதுக்கு முத்தர ஏன் கால்நடைன்னு பேர் வச்சாங்க, நமக்கு ஏன் கால்நடைன்னு பேர் வைக்கலை? இடி விழுந்த மாதிரி இருக்குமா இல்லையா எனக்கு? இந்த கவுண்டமணி மாதிரி யார் அவனை இப்படிலாம் கேட்க சொல்கிறா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது? அதுவும் காலில் தான் நடக்குது, நம்மளும் காலில் தான் நடக்கிறோம், ஆனால் அதுக்கு மாத்திரம் கால்நடைன்னு பேர் வச்சுருக்காங்க, நமக்கு வைக்கலை ஏன்? இப்படி ஒரு கேள்வி கேட்டது யார்? ஒரு ஸ்டூடெண்ட்டு வாத்தியார்கிட்ட கேட்குது. பெரும்பாலும் நாங்கள் பாடம் நடத்தி முடிச்சோடனே ஒரு கேள்வி கேட்போம், பார்த்துருக்கீங்களா? எனி டவுட் அப்படிமோ. அதுக்கு உலகம் முழுவதும் சொல்கிற ஒரு பதில் என்ன? நோ டவுட். எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட்டு, ஒரு மண்ணும் புரியலைனாலும் நோ டவுட்டு. அதில் சில பேர் ஒல்லியாக உட்காந்து கண்ணாடி போட்டு சேர் அப்படி பின்னாடி இருந்து சட்டையை அப்படி உட்கார பேசாமல் அவரே பாவ ரத்தம் கேட்கி சொல்லி கொடுக்குறாரு, போங்க சார்ந்திக்க அப்படின்றாய், கேள்வி கேட்க விட மாட்டான். இப்போ நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கொஞ்ச நேரம் இருமா, ஆசுவாசப்படுத்திக்கிறேன் அப்படின்ட்டு வாரியார் சாமி சொன்னது, குன்றக்குடி அடிகளார் சொன்னது, கீவா ஜெகநாதன் சொன்னது எல்லாத்தையும் போட்டு 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 இந்த இதில் தேடுவோம் இல்லையா, கூகுளில் தேடுற மாதிரி, நம்ம மூளை மாதிரியான ஒரு கருவியை உலகத்தில் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ வேகமாக அது பண்ணி கொடுக்கும். கண்டுபிடிச்சிட்டேன் நான். என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம எங்கேயாவது போனோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போகிறீங்கன்னு கேட்டால், கடைக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், நூலகத்துக்கு போகிறேன், அக்கா பையன் வந்திருக்காரு ஊர்லேருந்து, அவரை வரவேற்க போகிறேன், சாப்பிட போகிறேன், சும்மா போகிறேன், இது வரைக்கும் சொல்லுவோம். ஒரு எருமாடு போகுது, அதில் போய் கேளுங்க எங்கே போகிறேன்னா, அது பேசுமா? பேசாது. அது எங்கே போகுதுன்னு அதுக்கு தெரியாது. போகிற போகில் என்னமா சாப்பாடு இருந்தால் இலை இருந்தால் தின்ட்டு போகும். அப்போ அதனுடைய கால்கள் எங்கே போகின்றனவோ அதன்படி அவை போவதால் அவற்றுக்கு கால்நடை என்று பெயர். மனம் தீர்மானித்தபடி நாம் செல்வதால் நமக்கு மனிதன் என்று பெயர். வச்சுக்கோங்க, நாம் மனத்தின் தீர்மானத்தின்படி நடப்பவர். அதனால தான் கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. ஒரு மேடைங்க மெட்ராஸில் கண்ணதாசன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க. அவர் இறந்த நேரத்தில் பாராட்டினா எப்படி? ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு, ஒரு பக்கம் மனோரமா, இன்னொரு பக்கம் இவர் எம்எஸ் விஸ்வநாதன், அதில் வாலியே உட்காந்துருக்காரு, பெருங்கூட்டம், எல்லாரும் கண்ணதாசனை பாராட்டுறாங்க. அதில் மனோரமா எந்திரிச்சு பாட்டே பாடுறாங்க. இந்த பாட்டை, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன, அந்த பாட்டை பாடுறாங்க. அதில் ஒரு வரி வரும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, இப்படி எழுத இனிமேல் யார் முடியும், கண்ணதாசனால தானே முடியும்னு சொல்லி கண்ணீர் விட்டுச்சுங்க. அந்த அம்மா அழுக, அவர் விஸ்வநாதன் அழுக, வாலியும் அழுதுருக்காரு. ஏன் தெரியுமா? அது அவர் பாட்டு. ஏடா நம்ம பாட்டு அவர் பாட்டுன்னு சொல்லி எல்லாரும் அழுகுறாங்க அப்படின்னு இவருக்கு அழுகு வந்திருக்கு. இது நான் எதுக்கு சொல்கிறேன்?
ஒரு கேள்வி கேட்குறப்பயே அதுக்கான அந்த பதிலும் நமக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ இனிமையாக இருக்கும். கல்வின்னா என்ன? கல்வின்னு அதிகாரம் வச்ச திருவள்ளுவர் கேள்வின்னு ஒரு அதிகாரம் வச்சார். கேள்வின்னா நீங்கள் கொஸ்டின் நினச்சிடாதீங்க, கேட்கறது, கேள்வி கேட்டுக்கிறது, அப்படியே கேள்விப்படுறது, அறிந்து கொள்ளுதல் திரும்ப திரும்ப. சரி, நான் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி, எம்ஃபில் பிஹெச்டி ரெண்டும் படித்தேன். அந்த நேரம் தமிழ் இலக்கிய உலகின் மிகப்பெரிய பேரறிஞர், அவர் பேர் நான் சொல்கிறேன், அவர் வந்தார். நாங்கள்லாம் ஒரு 100 பேர் உட்காந்துருக்கோம். எல்லாரையும் பார்த்தாரு, வாழ்த்து சொன்னார். உங்கள்கிட்ட ஒரு சம்பவம் சொல்லவான்னு கேட்டார். சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அவருக்கு அப்போவே 85 வயசு இருக்கும். அவர் சொல்கிறாரு, திருவாரூரில் நான் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறேன், 9ஆம் வகுப்பு பாடம் நடத்துகிறப்ப நான் எதை நடத்திக்கிட்டு இருக்கேன்னா, நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த போராட்டத்தை நடத்துகிறேன். நடத்திக்கிட்டே இருந்தப்ப திடீர்னு ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னா, சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார், ஆமாம். நக்கீரனும் மனுஷன் தானே, ஆமாம். 2 பேருக்கு சண்டை வந்துச்சுல்ல, ஆமாம். அப்போ கோவம் வந்த சிவபெருமான் நக்கீரனை அடிச்சிருக்கலாம், கத்தியில் கூட குத்திருக்கலாம். மனுஷனுக்கு மனுஷன் அப்படி செய்யாமல் திடீர்னு நெத்திக்கண்ணை திறந்து தான் சுப்ரீம் பவர், அந்த காலத்தில் அப்படி வேகமாக நெருப்பு மாதிரி கண்ணை திறந்து தீப்பறி பறக்க ஒரு மனுஷனை சிவபெருமான் எரிச்சாரே ஏன்? இது 9ஆவது வகுப்பு படிக்கிற பையன் கேட்குறான். வாத்தியார் கொஞ்சம் திகைச்சு போனார். சிவபெருமான் ஏன் மனுஷனாக வந்தாலும் திடீர்னு தான் கடவுளுங்கிற மாதிரி நெத்திக்கண்ணை ஏன் திறந்து காமிச்சார்? அப்புறம் அவர் படித்தவர் பாருங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். எப்படி? இப்போ எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது. சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமக்க போனார், பிட்டை வாங்கி சாப்பிட்டாரு, வேலையை பார்க்கல. பாண்டிய மன்னன் பெரம்புல அடித்தான். அடித்த அடி அவன் மேலே பட்டது, மந்திரி மேலே பட்டது, குதிரை மேலே பட்டது, யானை மேலே பட்டது, உலக உயிர்கள் மேலே பட்டதுன்னு நான் சொல்லி முடிச்சோன்னு ஒரு பையன் எந்திரிச்சிட்டான். அடி எல்லாரும் மேலேயும் படித்தா, ஆமாம். அந்த புட்டு தின்னார், அது எல்லாருக்கும் போச்சா அப்படின்னு கேட்டான். நியாயம் தானே? முதல்ல அதை நான் சொல்லியிருக்கணும்ல, புட்டு எல்லாத்துக்கும் போச்சுன்னு. இப்போ இவர் கேள்வி கேட்குறாரு. அவன் அந்த பையன் கேட்டுட்டான், ஏன் சிவபெருமான் நெத்திக்கண்ணை திறந்து காமிச்சார்? இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி? திருவிளையாடல் படத்தில் தர்மிங்கிற நாகேஷ் அவருக்கு சிவபெருமான் பாட்டு எழுதி கொடுப்பார். அவர் கல்யாணம் ஆகாத ஒரு பிரம்மச்சாரி, அவருக்கு 1000 பொற்காசு வேணும். மன்னனுக்கு சந்தேகம் வந்தது, பாண்டிய மன்னனுக்கு. என்ன சந்தேகம்? பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா? இப்போ இதெல்லாம் சொல்ல முடியுமா? இப்போ முதல்ல கூந்தல் உண்டா, முதல்ல அது ஒரு நீளமான கூந்தல் உண்டா, குறைவான கூந்தல், அப்படி வேணால் பட்டிமன்றம் போட்டுக்கிட்டுருக்கலாம். இன்னொன்று, பெரியார் ஒரே வார்த்தை சொன்னார், எல்லாத்தையும் பாய்கட் பண்ணிக்கோ, பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு சந்தோஷமாக திரி, அதை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காதுன்ட்டு போயிட்டார் அவர். கூந்தலுக்கு மனம் உண்டா, இந்த சந்தேகம் வந்துருச்சு. நீங்கள் கேட்கலாம், இப்படி இதுன்னு வேலையை தவங்களான்னு. இல்லை, அப்போல்லாம் டிவிலாம் கிடையாதுல்ல. மன்னன் கேள்வி கேட்குறான், பரிசு கொடுக்குறான், சரி இருக்கட்டும், 1000 பொற்காசு பரிசு. இதை கேள்விப்பட்டு அந்த தருமிங்கிற ஏழை புலவன் சிவபெருமான்கிட்ட கேட்டான், எனக்கு யாரும் இல்லையா, என்ன சரி. உடனே சிவபெருமானே புலவராக வந்துட்டார். நல்லா பாருங்கள், அவர் நினச்சா ஒரு 1000 பொற்காசு அவனுக்கு கொடுக்க முடியாதா? கொடுக்கலாங்க. தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள், தமிழுக்கு ஒரு பாட்டு வேணும். உடனே அவர் என்ன பண்ணார், தானே ஒரு பாட்டு எழுதி அவன்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு கொடு. அவர் நாயஸ் கூட கேட்பார், சரி பரிசு கிடைத்தால் நான் வாங்கி கொள்ளுகிறேன், வேறு ஏதாவது கிடைத்தால் என்னிடம் வா, நான் பார்த்து கொள்ளுகிறேன், எங்கெங்கே வீங்கியிருக்குண்ணா அப்படிம்பார். அதே மாதிரி கொண்டு போவார். பார்வேந்தே என்னை பார்வேந்தே, அதுலேயே சிலேடை இருக்கு பாருங்க. பார்வேந்தேன்னு நாட்டுக்கு அரசன், என்னை பார்வேந்தே சீமி அப்படின்னு அர்த்தம். பார்வேந்தே என்னை பாட்டுடன் வந்திருக்கும் தருமியை பார்வேந்தே சொல்லிட்டு பாட்டை வாசி. ஒன்னே, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயில் இது களிய நட்பின் சரியை தறிவை கொந்தலின் அறிவும் உழவோ நீ எரியும் போவே சொல்லி முடிச்ச உடனே அற்புதமான பாட்டு, அருமையான பாட்டு, 1000 பொற்காசுகளை குணுங்கன்றாங்க. போடுங்கள் போடுங்கள், முதலில் பால்காரன் கடையை அடக்கணும் அப்படின்னு பாப்பில் கொடுக்க போகிறப்ப
மன்னா அப்படிம்பார். யார்? நக்கீரன். சற்று பொறுங்கள் புலவரே, இங்கே வருகிறா? வரமாட்டேன், பரிசு வாங்கி கொண்டு பிறகு வருவேன். அதுக்குள்ளே என்ன அவசரம்? மன்னா போடுங்கள். அதில் தான் சந்தேகம். என்ன முதற்கண் இந்த பாடலை எழுதியது யார்? நான் எழுதுதான். அப்புறம் மண்டபத்தில் எழுதி கொடுத்தா வாங்கிட்டு வந்து நான் எழுதுதான். சரி, அப்படி இருந்தால் அதற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு பிறகு பரிசை பெற்று செல்லலாம். போங்கப்பா, மன்னருக்கே புரிந்து விட்டது. உமக்கு என்ன? கடைசியில் உமது பாடலில் பிழை இருக்குதுன்றவர். இவர் மைண்ட் வாய்ஸ் சொல்லும், இதுக்கு தான் புதுசாக பாட்டு எழுதுறவன் நம்பி வரக்கூடாதுங்கிறது. எனக்கு பரிசு வேண்டாம், ஒன்று கிளம்புவார். சிவபெருமான்கிட்ட போய், ஏயா உனக்கு பாட்டு எழுத தெரியலன்னா முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. இப்போ எனக்கு உன்னைய நம்பி புலமும் போச்சு, கத்தி கத்தி குரலும் போச்சு. யார் பாட்டில் குறை சொன்னது? இவர் சொல்லுவார். அங்கே ஒருத்தன் சொன்னால் சிவபெருமான் போவாருங்க. யார்? சிவாஜி. 2 பேரும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா இப்போ போய் போட்டு பாருங்க. வேகமாக வந்து தருமி கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கண்டுபிடித்தவன் எவன் அப்படிம்பாப்பில். அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். முறையாக கேட்டால் சரியான பதில் வரும். சொல்லி முடித்த உடனே இவர் தான் சொல்லுவாங்க. யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீரன். ஓ, கீரனா? முத்தமிழ் சங்கத்தின் தலைவன் என்பதால் அந்த தைரியத்தில் கூறினீரா? சொல்லி கேட்பாப்புல. அவர் சொல்லுவார், அதெல்லாம் இருக்கட்டும், முதற்கண் பாடலை இயற்றியது யார்? யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் மற்றவரிடம் கொடுத்து அனுப்ப காரணம் அது நடந்து முடிந்த கதை. உடனே சொல்லுவார் இவர், புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, அறிந்தது, அறியாதது அனைத்தும் அறிவோம். அதை பற்றி நீர் எனக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. எல்லாம் அறிந்து விட்டால் எழுதும் பாட்டில் பிழை இல்லை என்று அர்த்தமா? அதை நான் எடுத்து கூறக்கூடாது. கூறிப்பாரும். சரி, பாட்டினுடைய பொருள் என்ன? பாட்டினுடைய பொருள் இப்போ நான் இந்த பாட்டை முதல்ல நாகேஷ் வாசிக்கிறப்ப சோகமாக இருக்கும், இவர் வாசிக்கிறப்ப கம்பீரமாக இருக்கும். அது என்ன பொருள் தான்? ஒரு வண்டை பார்த்து ஒருத்தன் கேட்குறான், மலையில் வாழுகின்ற தோட்டங்களில் வாழுகின்ற உயர்ந்த சாதி வண்டே, நீ பார்த்த மலர்களுள் என் தலைவியின் கூந்தலுக்கு இணையான வாசனையுடைய மலர்களை பார்த்ததுண்டோ? இதுதான் கேள்வி. இதுதான் அந்த பாட்டு. அப்படி தான் அர்த்தம். இந்த வாசம் அதில் இல்லைன்னு அர்த்தம். இதைத்தான் நான் எழுதிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, இதன் மூலம் நீங்கள் மன்னருக்கு சொல்லுவது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு. யாரு? சிவபெருமான். இல்லை, வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் மற்றவற்றால் தான் பெண்களுக்கு கூந்தல்ல மனம் உண்டு, செயற்கையால் தான் மனம் உண்டு. யாரு? நக்கீரன். 2 பேருக்கும் போட்டி நடக்குதுங்க. இப்போ திடீர்னு என்னாச்சு தெரியுமா? உத்தம சாதி பெண்களுக்கு சிவபெருமான் கேட்குறார், இல்லை. சரஸ்வதிக்கு இல்லை, லட்சுமிக்கு இல்லை. இதோடு நின்றுருந்தா பரவாயில்ல. நக்கீரர் ஒருபடி மேலே போயிட்டார் ஆர்வத்தில். நான் அன்றாடம் வழிபடுகிறேனே உமையவள், இமயவள், மீனாட்சி, பார்வதி, அவளுடைய கூந்தலிலும் மனம் இல்லைன்னாரு நக்கீரர். இப்போத்தான் சிவபெருமானுக்கு சுருகுனுச்சு. ஏன் மனைவி கூந்தலில் மனம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை சொல்கிறதுக்காகத்தான், டே வந்திருக்கிறதே அவள் ஹஸ்பண்ட் தாட்டா அப்படிங்கிறதுக்காகத்தான் தான் நெத்திக்கண்ணை திறந்து காட்டினாராம். யார்? சிவபெருமான். விசிட்டிங் கார்டு மாதிரி. அப்படி நெத்திக்கண்ணை திறந்தது காரணம் அவள் எரிக்கிறதுக்காக இல்லை. நீ சொன்னையே அந்த மீனாட்சி, பார்வதி, உமையவள், அவளுடைய வீட்டுக்காரன் நான் தான் காட்டுறதுக்கு தான் கண்ணை திறந்தார், மற்றபடி எரிப்பதற்காக இல்லை. இதோட கதை முடியலை. இந்த கேள்வியை கேட்ட 9ஆம் கிளாஸ் படித்த அந்த பையன் யார் தெரியுமா? தமிழகத்தின் முதல்வராக ஆட்சி செய்து எழுத்துலகில், பேச்சுலகில், திரையுலகில் சாதித்து காட்டிய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர்தான். அவர்கிட்ட அந்த பதில் சொன்ன வாத்தியார் பேர் தண்டபாணி தேசிகர். தேவாரத்துக்கு உரை எழுதியதோடு மட்டுமில்லை, மிகப்பெரிய வித்வான். அதனால தான் இவர் முதலமைச்சர் ஆனே அவரை கூப்பிட்டு அவருக்கு பொன்னாடை போற்றி அவருடைய திருவடிகளை வந்து வழங்கினார். இதை ஏன் சொல்கிறது தெரியுங்களா? கல்வி என்பது என்ன என்று கேட்டால், மதிப்பெண்ணுக்காக படிப்பது கல்வி இல்லை, ப்ரமோஷனுக்காக படிப்பது கல்வி இல்லை, அல்லது நான் படித்தவன் என்று பெயர் போட்டு நீளமாக பட்டங்களை போட்டுக்கொள்வதற்காக படிப்பது கல்வி இல்லை.
கல்வியின் மூலமாக நாம் உயர்ந்து கொண்டே போக வேண்டும். ஏன் படிக்கணும்னு கேட்குறோம். ஏன் படிக்கணும்னா, ஒரு பார்வை இல்லாதவர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தார். அந்த பக்கமாக ஒரு பஸ் வந்துச்சு. உடனே அவர் கேட்டார் பக்கத்தாள்கிட்ட, ஐயா பஸ் வருது, அது எங்கே போகுதுன்னு தெரில, நம்பரும் தெரில, ஊரும் தெரில, அது எங்கே போகுதுன்னு பாருங்கள். இன்னொரு ஆள்கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கார், பார்வை இல்லாதவர். இவர் மாதிரியே இன்னொரு ஆளாக அந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த பஸ் எங்கே போகுது, இந்த பஸ் எங்கே போகுது, இந்த பஸ் எங்கே போகுது. இவருக்கு ஒரு சந்தோஷம், நம்மளை மாதிரி அவருக்கும் பார்வை இல்லை போட்டுக்குன்னு பக்கத்தில் போய் அவர் கையை பிடிச்சி, என்னைய மாதிரி உங்களுக்கும் கண் தெரியாதான்னு கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு கண்ணு தெரியுமியா, படிக்க தெரியாதியா அப்படின்னார். படிக்க தெரியாது என்றால் பார்வை இருந்தும் பயனில்லை என்பது தான் முக்கியம். கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். இந்த கண்ணுங்கிற விஷயம் இருக்குதே, இது படித்தாத்தான் பயனுடையதான். பட்டம் கல்விங்கிறது மட்டும் இல்லைங்க, எதை படித்தாலும் நமக்கு அதில் ஒரு இனிமை கிடைக்கணும். நான் சொல்கிறேன்ல, ஒரு நல்ல நகைச்சுவையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? அறிவு வேணும், ஞானம் வேணும். ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதுங்கிற போது அதுக்கான முயற்சிகள் நாம் எடுத்துக்கிறணும். 2ஆம் கிளாஸில் ஒரு விஷயத்தை படிக்கிறோம், 8ஆம் கிளாஸில் படிக்கிறோம், 10ஆம் கிளாஸில் படிக்கிறோம், எம்ஏ படிக்கிறோம். அறிவு கூட 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 அதனுடைய பொருள் தெரியுது. திருக்குறளை சொல்கிறோம் இல்லையா, திருக்குறளுடைய முழுமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம கல்வி அறிவை உயர்த்துக்கணுங்க. எப்படி? ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தன் வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தான். உருண்டையாக ஒரு கல் கிடச்சது, பார்க்குறான் பளபளப்பாக இருக்குது. அதை அப்படியே கொண்டு போய் ஒரு காய்கறி கடைக்காரருக்கு கொடுத்து, இது என்னன்னு பாரு. அவன் பார்த்தா, நல்லா இருக்கே, என்ன வேணும்? இல்லை இதை வச்சுட்டு ஏதாவது கொடுக்குறியா? சரி ஒரு மூடை கத்திரிக்காய் எடுத்துக்கோ. இல்லை கொண்டா, கொண்டு வாங்கிட்டான். கொண்டு போய் பக்கத்தில் ஒரு அரிசி கடை இருந்துச்சு, அவர்கிட்ட காமிச்சான். அவர் பார்த்தாரு, எப்பா இது வயிறு மாதிரி இருக்கே, கொண்டா ஒரு மூடை அரிசி எடுத்துக்கோ. இல்லை கொடு, அது கத்திரிக்காய், இது அரிசி. ஒரு நகைக்கடைக்கு போனான், அவர்கிட்ட காமிச்சான். அவர் எந்திரிச்சின்னு கும்பிட்டாரு, ஏய் வைரமப்பா, 1 கோடி ரூபா தர்றேன், கொண்டா. இவன் பார்த்தான், வேணாம் கொடு. நேர வைர கடைக்காரர்கிட்டே போயிட்டான். அவர் பார்த்தார், இதெல்லாம் வச்சு பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், இதுக்கு 5 கோடி தரலாம், அவ்வளோ பெரிய தகுதி உடையது, நான் 5 கோடி தர்றேன், கொடுக்குறியா? அவன் அசந்து போய் நின்ட்டான். ஒருத்தனுக்கு கத்திரிக்காய் மூட்டை, ஒருத்தனுக்கு அரிசி மூட்டை, ஒருத்தனுக்கு 1 கோடி. அதன் மதிப்பு தெரிஞ்சவனுக்கு அது 5 கோடி என்றால், திருக்குறளை சில பேர் கத்திரிக்காய் மூட்டையாக பார்க்குறாங்க, சில பேர் அரிசி மூட்டையாக பார்க்குறாங்க, சிலர் மட்டுமே அதை வைரமாக பார்க்கிறார்கள் என்றால், அந்த அளவுக்கு நம்ம சரியாகணுங்க. நாம் நம்மளை வளர்த்து கொண்டால்தான் படிக்க முடியும்.